வணக்கம். இந்த பதிவில் 14/5/2025 நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள். ரிஷபம், உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு இந்த மே 14ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறாரு. குரு 2ஆம் இடத்தில் வருவது வரவேற்கத்தக்க ஒன்று. அவர் எந்த அமைப்பில் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருந்தால் தனாதிபதி, அதாவது குரு தன காரகன், அதனால் தனஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பில், அதே போல் புதன் குரு பரிவர்த்தனை பெற்று அமரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி 2ஆம் இடத்தில் குரு அமர்வது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு தான். தனவரவு சிறப்பாக இருக்கும், குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும், வார்த்தை ரீதியில் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அவர் அமரக்கூடிய இடத்தை விட அவர் பார்வை செய்யக்கூடிய இடமானது சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. 6ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு வேலை அமைப்பை சிறப்பாக தருவார். உடல் ரீதியில் இருந்த பாதிப்பை குறைப்பார். அதே போல் சுப கடன்களை வாங்க செய்வார். 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. உங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம், இங்கே தன் வீட்டை பார்வை செய்கிறாரு. குரு தனுசை பார்க்கறதுனால வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போது சில சங்கட்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களுக்கு, ஏன்னா பரிவர்த்தனை அமைப்பு பெற்று கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் சில மாதங்களாகவே சுக்கிரன் குரு பரிவர்த்தனை அமைப்பு பெற்று குரு 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தார். 8 குடையவர் 11ஆம் இடத்தில் வலுப்பெறுவது என்பது சில வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவினங்களை இழுத்து விடக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஒரு லாபாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்தாலும் 8 குடையவர் 11ஆம் இடத்தில் அமர்வது என்பது சில உங்களுடைய எதிர்த்தன்மை உடைய கிரகம் குரு என்பதனால் சில சங்கட்டமான ஒரு சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். இது குரு தசை நடப்பில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான். அந்த வகையில் இங்கே 8ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு ஆனவர் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில சாதகமான முடிவுகளை தருவார். 6ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால சில எதிரிகளை உருவாக்கி அதன் மூலமாக சில சங்கட்டங்களை கொடுத்து அந்த எதிரிகளை உங்களுக்கு அடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சில நன்மைகளை தருவார். அடுத்ததாக இவருடைய 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்வார். கும்பத்தை பார்க்குறார். இது ஒரு சிறப்பு தான். 10ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு தொழில் அமைப்பை விருத்திப்படுத்துவார். நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு. புதிய முயற்சிகள் தொழிலில் இப்போது கண்டிப்பாக எடுக்கலாம். இங்கே சனி அமர்ந்துட்டார், அவர் விலகிறாரு. விலகி கடந்த மாதமே அவர் பெயர்ச்சி அடைஞ்ச ஒரு அமைப்பில் இப்போ இந்த மே மாதத்தில் குரு 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு குரு அமரக்கூடிய ஒரு இடமானது சிறப்பான அமைப்பும் 10ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பான அமைப்பாக இருப்பதனால இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சாதகமும் பாதகமும் கலந்த ஒரு அமைப்பாக ரிஷப ராசி நண்பர்களுக்கு எடுத்துக்கலாம் நண்பர்களே. அதே போல் ராகுவும் 10ஆம் இடத்திற்கு வருவார். இந்த குருவை பார்ப்பதனால தொழில் மூலயமாக எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் தான். இவர் 3ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதில்
உடல் ரீதியில் சில பாதிப்புகள் இருக்கலாம், மன ரீதியில் சில குழப்பங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியானது சாதகமும் பாதகமும் கலந்த ஒரு அமைப்பாகவே கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.